பெரியவர் ஆமோஸ் அவர்களுடைய 41வது நினைவேந்தலை இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவரது அன்பு முதல்வர் அவர்களே, இரங்கல் உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர்களே, பொதுமக்களே, அவருடைய வழிகாட்டுதலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவரை பற்றி தெரியணும்னா அவர் 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அரசியலுக்கு போகணும். இன்றைய அரசியல் இல்லை, அன்னைக்குள்ள அரசியல். இன்னைக்கு அரசியல்னு சும்மா சொல்லிட்டு நடக்க ஒரு நிகழ்வு மட்டும்தான் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சிக்கானாலும் நடக்குது. 80களெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அரசியல் கிடையாது. ஒரு நபர் அரசியல்ல இருக்காருன்னா அது நாட்டுக்காகவே அர்ப்பணிச்சது மாதிரி. அதுக்கு மேல அவருக்கு வீடு இருக்காது, கூடு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நான் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க வந்து நின்று இந்த இரங்கல் நிகழ்வை இவ்வளவுதான் நடத்திட்டு இருக்காங்க. நானும் அவருமா சுமார் 40 ஆண்டுகள் அரசியல். இந்த 40 ஆண்டுகள் அரசியல்ல ஒரு நாள் கூட அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் உண்டு, அவருக்கு இப்படி பிள்ளைகள் இருக்குன்னு தோணுனதே கிடையாது. 24 மணி நேரமும் இந்த அரசியல் தான். இந்த அரசியல் என்கிறது இதோட முடிஞ்சு போறதில்லை. தேர்தல் காலம் வந்தா தேர்தல், மற்ற காலம் வந்தா கட்சி, அந்த கட்சியை வளர்த்துறது, கட்சியில வார பிற கட்சியிலிருந்து வர பிரச்சனை. இப்ப அப்படி கிடையாது. இல்லை, மாற்று கட்சியிலிருந்து டெய்லி தகராறு, கட்சிக்காரனுக்கு அடி, பிரச்சனைங்கிறது தான் நடந்துட்டே இருக்கும். அதுக்காக ரத்தம் சிந்தியது, பிரச்சனை இந்த மாதிரி வர்றது. ஒரு கட்சியில ஒரு ஆள் பொறுப்புல இருக்காருன்னா மற்ற கட்சிக்காரன் இவரை எப்போ போட்டு தள்ளலாம்ங்கிறது அன்னைக்குள்ள நிலை. அப்படி 24 மணி நேரமும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, முழு நேர உழைப்பு. இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு வேண்டி உள்ள பணி. இன்னைக்கு மாதிரி வசதி இல்லை, கார் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒரு பைக்கு கூட கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டம். இது மாதிரி சாலை வசதி கிடையாது. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு விளவங்கோடுன்னு சொன்னாங்க. இந்த விளவங்கோடு திருவட்டாரை உட்படுத்தி, எனக்கு திருவட்டாறுன்னு ஒரு தொகுதி இருந்து, இந்த 2 தொகுதியையும் உட்படுத்தி மேல்புறம் மலை, இங்க மலையிலிருந்து தொடங்கி அங்க கடல் வரைக்கும் போகும். அன்னைக்கு கொல்லங்கோடு எல்லாமே இங்க விளவங்கோட்டில் இருந்தது. இவ்வளவுக்குள்ளால கட்சியை பண்ணணும். நான் பார்க்கும்போது ஒரு வட்டார தலைவர், அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள், நிறைய மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் ஏதோ பேச்சுக்காகவோ இன்னைக்கு அவர் இறந்து போனார்ங்கிறதுக்காக சொல்லதில்லை. நிறைய தலைவர்கள் நமக்கு வேண்டவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னாலும் நம்ம கண் முன்னால ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, அதனுடைய ஒரு தலைவர், ஒரு பொறுப்பா இருந்தார் என்கிறது அது மாதிரி நினைச்சு பார்க்கக்கூடியதா இன்னைக்கு யாரும் இல்லை. யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு கமிட்டினா அந்த கமிட்டியால நடக்கும். ஒரு மினிட்னா எப்படி எழுதணும் என்கிறத பார்த்த இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. அவர் எழுதின மினிட் புக்கு இருக்கு. நான் மருதங்கோடு பஞ்சாயத்தோட சேர்ந்த பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தினுடைய முதல் காங்கிரஸ் கமிட்டி தலைவரா எனக்கு பொறுப்பு தந்தவர் மரியாதைக்குரிய ஆமோஸ். அவர் அன்னைக்கு வட்டார தலைவர் தந்து முதல் கமிட்டியில எனக்கு மினிட் எழுதி எனக்கு மாதிரியை காண்பிச்சவர். அதோட முடியல. இங்க வரும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல ஒரு முதல் ஆளா நிற்பார். அது அவருக்கு பிரச்சனைன்னு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு அவர் நிற்கும் போது கட்சியில ஒரு கடைக்கோடி ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தனக்கு பிரச்சனையை அவன் பண்றதோட ஆவேசம் அவர் நிற்பார். அதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது, யாருக்கும் பயந்தவர் கிடையாது. இனி இந்த கமிட்டி நடக்கும்போது அன்னைக்கெல்லாம் நான் தான் சொல்ல, பெரியவர் சுந்தரதாஸ் சட்டமன்றம், அவர் சட்டமன்ற கொரோனாக இருந்த காலம். அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி இல்லை. காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியாக 70-80 எம்எல்ஏவோட இருக்கும்போது அவர் சட்டமன்ற கொரோனா. பெரியவர் டென்னிஸ் எம்பி அன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர், 2 பேரும் காங்கிரஸ். இவங்க 2 பேர் இருப்பாங்க அந்த கமிட்டியில. அந்த கமிட்டியில அவர் ஒரு வட்டார தலைவர். ஆனா அவருடைய சொல்லுக்கு, அவருடைய பேச்சுக்கு மாறி இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. இத்தனைக்கு அவர் அன்னைக்கே வயசாதான் இருப்பார் பெரியவர் டென்னிஸ் எல்லாம். ஆனாலும் அந்த கட்சியில வருது ஏதோ ஒரு செயல்பாடு, அவரை பத்தின குற்றச்சாட்டுகள் அங்க வந்தது, அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதை கண்டிக்குது. அதெல்லாம் இன்னைக்கு கண்முன்ன நிக்குது. அதுல அவர் எம்பின்னு பார்க்க மாட்டார், இவர் எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டார். சொன்னாருன்னா சொன்னதுதான். பெரிய ஒரு பாதையால இருந்தாங்க அன்னைக்கு. அவர் மாவட்ட தலைவர், இவர் வட்டார தலைவர். இங்க அப்பு நடேசன் அவர் எம்எல்ஏ இருந்தார் திருவட்டாறுல. அன்னைக்கு ஒரு இளைஞரா பாக்குறதுக்கு கொஞ்சம், ஆனா காட்டமா தான் சொல்லுவாரு. சொல்லல இவங்க மாத்தி சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுக்கு சமாளிச்சதும் பேசினாங்க. அதை வன்மையா கண்டிக்கக்கூடியவங்க தான் பேசுவாங்க. அது என்னன்னா அந்த பொறுப்புல நான் இருந்து அதுல யாருக்கும் சலச்சவன் இல்லை, யாருக்கும் பயந்தவன் கிடையாது. அது அப்படித்தான் இருக்கணும்ங்கிறது. எப்படியும் வாழலான்னா இன்னைக்கு எப்படியோ வாழ்ந்து போகலாம், அப்படி இல்லை, இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கையோட இருந்தவர். அவருடைய அந்த பயணித்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகளை நாங்க பார்த்திருக்கோம். குறிப்பா இன்னைக்கு கழுவந்தட்டை ஜங்ஷன்ல பேசுறோம். இந்த கழுவந்தட்டையில ஒரு காரை வாடகைக்கு எடுத்து பையனை கடத்திட்டு போறாங்க. அந்த பையனை கடத்திட்டு போய் ஊட்டியில கொண்டு போய் கொலை பண்றாங்க, காரை திருடிறாங்க. இந்த சம்பவத்திற்கு அந்த பொறுப்பை எடுத்துட்டு அதுக்கு பல்வேறு நெருக்கடிகள், அதுல செய்தவங்க பின்னால் இருக்கவங்க நிறைய பின்புலங்கள் உள்ளவங்க. அந்த பொறுப்பை அதை எடுத்து அதுக்காக போராட்டங்கள் நடத்தி அதிகாரிகள் நடத்தி, ஒன்னு ஆமோஸ், இன்னொன்னு மறைந்து போனார் ஜனகராஜ்.
அவ்வளவு துடிப்போட நின்று அந்த பிரச்சனைக்காக போராட்டங்களை நடத்தி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அதுக்கான அத்தனை நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த பகுதியில் நடந்தது. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அரசியல் ரீதியாக கூட நெருக்கடிகள் அங்க பல 10 நாளில இருந்தெல்லாம் நைட்டு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சா வர முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டம் பந்தம் கொண்டு கமிட்டி முடிச்சு பந்தத்தோட வந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு மாதிரி விளக்கு கிடையாது. இப்படி தீவிரமாக இந்த கட்சியை வளர்த்துறதுக்கு வெறும் கட்சி மட்டும் கிடையாது, இதனுடைய சாதாரணப்பட்ட மக்களுடைய தேவைகளுக்காக நம்ம கண்ணுல தெரியக்கூடாது. டிசிடியு, இந்த டிசிடியு என்கிறது சும்மா அப்படி உருவாகின ஒரு இயக்கம் கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்முடைய சாதாரண மக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் என்கிறதுனால அவர் ஒரு படி, அவர் இருந்த பொறுப்புல இருந்து ஒரு படி கீழே இறங்கி இந்த சங்கத்தை நம்ம உருவாக்குவோம்னு சொல்லிதான் அந்த சங்கத்தை உருவாக்குனார். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சங்கத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு பல்வேறு உதவிகள், பல்வேறு ஸ்கீம்ஸ் அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த மக்களுக்கு கொடுத்து மற்ற சங்கங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுல அவருடைய செயல்பாடுகள் இருந்து அதனால பயன்பட்டாங்க. அப்படி அவர் அன்னைக்கு அந்த அரசியல் அதை தாண்டி காலப்போக்கில எல்லாம் மக்களுடைய தேவைக்காக பண்ணார். நீ அதோட சேர்ந்து சொல்லணும், நான் எலெக்ஷன் நிற்கிறேன் மாவட்ட பஞ்சாயத்துக்கு 2006ல். எனக்கு எலெக்ஷனுக்கு இங்குள்ள மக்கள் எல்லாம் அவ்வளவு தெரியாது. என் கூட விடிய நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும் இப்படி ஒரு கட்சிக்காரர் இருக்காரு, இப்படி ஒரு ஆள் இருக்காரு, பழைய ஆள் இருக்காருன்னு ஒவ்வொரு வீடா அங்கங்கேயா கூட்டு போய் அந்த ஆளுகளை எல்லாம் நைட், இத்தனைக்கு அவருக்கு அவ்வளவு பலகீனமா இருந்த காலகட்டத்தில் கூட வந்து பண்ணவர். அதை தாண்டிய பிறகு இந்த காலகட்டத்தில் கூட எதுனாலும் சொல்லி கேட்டு பேசி வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டார்கள். அது மாதிரி ஒரு ஆளை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அரசியல்ல நிறைய பேர் கடந்து போறாங்க. ஆனா இது மாதிரி மனசுல நிக்கக்கூடியவங்க, நிறைவானவங்க, ஒரு தெளிவானவங்க, நாணயமானவங்க, அப்படிப்பட்டவங்களை எல்லாம் இன்னைக்கு காணல் அரிது. நம்ம நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்வாங்களா? இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியுமா என்கிறது தான் இன்னைக்குள்ள ஏக்கம். இதை நம்ம உணர்ந்துக்கிடுவோம். கொடுக்கப்படுற காலம் அது எத்தனை காலம்னு தெரியாது. அவர் 24 மணி நேரம் உழைச்சாரு, தெரிஞ்சதை செஞ்சாரு, யாரை பத்தியும் கவலைப்படல. அவருக்குன்னு ஒரு நாணயமா அவர் செயல்பட்டார். அவர் என்னென்ன நல்லதுகளை செஞ்சாரோ, என்னென்ன பண்ணாரோ அதையெல்லாம் நம்ம மனசுல வச்சு, இது ஏதோ அமைப்பா கூட்டம் கூடி செய்யணும் இல்ல, நம்ம எல்லாம் மனுஷர்களா இதையெல்லாம் மனசுல உள்வாங்கி நம்ம செயல்படுவோம். அது அவருடைய ஆன்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அவர் எங்க விட்டு சென்றாரோ அந்த விட்டு செஞ்ச பணியை நம்மளால முடிஞ்ச அளவுக்கும் நம்ம முன்னோக்கி இங்க நிற்கக்கூடிய சாதாரண மக்களுக்காக நம்ம போராடுவோம், அவர்களுக்காக உதவி செய்வோம். அடிப்படை சாமானிய மக்களுக்கு இருக்க பிரச்சனையை கேட்கறதுக்கு நாதி இல்லை, அரசியல்வாதியும் இல்லை, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த அமைப்புகளை உருவாக்கி அதுக்காக குரல் கொடுத்து அதுக்காக தான் போராடிட்டு இருந்தார். இவ்வளவு வயசு இவ்வளவு ஆனதுக்கு பிறகும் அதுக்காக போராடி கடைசி வரை தன்னுடைய மூச்சு வரை இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அதை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. அதை என்றும் நம்ம நிலையில வச்சு நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவரை ஒரு முன்மாதிரியாக வைத்து செயல்பட வேண்டும். இதுவே அவருக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலியாக, காணிக்கையாக இருக்கும் என்று சொல்லி அந்த அன்பு அவரை இவ்வளவு நாளும் சகித்து இந்த மக்களுக்காக அவரை அர்ப்பணிச்ச அவருடைய குடும்பத்தாருக்கும், பிள்ளைகள், மனைவி எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை அஞ்சலியை தெரிவித்து அவருடைய புகழ் என்னைக்கு நிற்கும், என்னைக்கு நிற்கணும், வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.